الصبح بدا من طلعته والليل دجى من وفراته ہے نور سحر چہرے سے تیرے اور شب کی رونق زلفوں سے اللہ 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 کنز الکرم مولا النعم هادي الأمم لشريعته نعمت کا خزینہ ہے مولا گنجینہ رحمت ہے آقا ہادی ہے تمامی امت کے اور رہنما ہے شریعت کے اللہ 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 سعت الشجر نطق الحجر شق القمر بعشاغته انگلی کے اشارے پیڑ چلے حجاز سے پتھر بول اٹھے اور چاند ہوا ہے دو ٹکڑے انگشت کے ایک اشارے سے اللہ 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 جبریل عطا لیلۃ اسرا والرب دعاه لحضرته جبریل امی پیغام خدا لے کر آئے تھے شب اسرا اللہ نے عرش پہ بلوایا
قربت کا شرف ان کو بخشا اللہ 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 فمحمدنا هو سيدنا وعز لنا بعجابته سو محمد ہیں اپنے آقا اس نام سے اپنی عز و بقا اللہ 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 الصبح بدا من طلعته والليل دجى من وفراته ہے نور سحر چہرے سے تیرے اور شب کی رونق زلفوں سے اللہ 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 لا الہ الا اللہ الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم: لا تصاحب إلا مؤمنا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ் தஆலா மீது புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும்
அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதிலும் உண்டாகட்டுமாக, உரித்தாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குறிப்பிட்ட ஒரு குறுகிய இந்த துனியாவினுடைய வாழ்க்கையில் இந்த துனியாவுக்கு சொந்தக்காரனான ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எந்த முறையில் வாழுமாறு என்னை ஏறியிருக்கிறானோ, படித்திருக்கிறானோ அந்த முறையில் எனது வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறும், எப்படி வாழக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறானோ அப்படியான வாழ்க்கை முறையை விட்டு முடிந்த அளவு விலகி ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உலகத்துல நிறைய படைப்புகளை படைத்து எல்லா படைப்புகளையும் மனிதனுக்காக, மனிதனுடைய தேவைக்காக, மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்காக, மனிதன் மனிதனாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அத்துணை படைப்புகளையும் படைத்ததாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை மனிதனாக படைத்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு என்று சில வாழ்க்கை முறைகளை அமைத்திருக்கிறார். இதுல முக்கியமான ஒன்றுதான் மனிதனுக்கான உறவுகள். ஒரு மனிதன் தானாக பிறந்து, தானாக வளர்ந்து, தானாக மௌத்தாகக்கூடிய, மரணிக்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஏற்பாடு செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா உலகத்துல மனிதனுக்கு என்று சில உறவுகளை வைத்திருக்கின்றார். என்னுடைய உம்மா, என்னோட வாப்பா, என்னோட குடும்ப உறவுகள், இது இரத்த பந்தங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உறவோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா உலகத்துல நண்பர்கள் என்ற, நட்பு என்ற ஒரு பகுதியையும் அல்லாஹ் தஆலா இணைத்து வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல சில சந்தர்ப்பங்களில் என்னோட வாழ்க்கையில சில நேரங்களில் என்னோட உம்மா வாப்பாவை விட, என்னுடைய குடும்ப உறவுகளை விட, இந்த நேரத்துல என்னுடைய நண்பர் என்னோட இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்த நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. அப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்கு. எனவே எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா உலகத்துல உறவுகள் என்று வருகிற நேரம், எங்களோட உறவுகள் என்று எங்களுக்கு சில விஷயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நேரம், இதில் ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் எங்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய நட்பு அல்லது எங்களோட நண்பர். இந்த நண்பர் என்ற இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரெண்டு மாதிரி சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா சாஹிப் என்று குர்ஆன்ல சொல்றார். ஹிஜ்ரத்தினுடைய பிரயாணத்துல நபி அவர்களோடு கூட இருக்கிற நேரம் காஃபிர்கள் நபி அவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நெருக்கமாக நெருங்கி வந்த நேரம் ஹஜ்ரத் அபூபக்கர் நபி அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவருடைய காலடி சத்தம் கேட்கிறது, நெருங்கி விட்டார்கள், எங்களை கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த இடத்துல ஹஜ்ரத் அபூபக்கரை நோக்கி அவர்களை குறிப்பிட்டு சொன்னான். இது யகூலு ஸாஹிபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரெண்டு சம்பவத்தையும் சொல்ற நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்களுடைய சாஹிப், நண்பர் என்று சொல்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு உலகத்தில் ஒரு நண்பர் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும், ஒரு கூட்டாளி இருக்கணும், அவர் எப்படிப்பட்ட கூட்டாளியாக இருக்கணும் என்றதை மனிதனுக்கு விளங்கப்படுத்தணும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரு கூட்டாளி பிடிச்சார், ஒரு நண்பரை தெரிவு செஞ்சார். யார் அவர்? வத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் உலகத்தில் ஒரு கூட்டாளியை தெரிவு செய்தார். யார் அவர்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கூட்டாளியாக தெரிவு செஞ்சார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வத்தஹல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக தெரிவு செய்து கொண்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த வசனத்தினூடாக
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன விளங்கப்படுத்துறார் என்றால், எங்களோட உறவுகள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி எங்களோட நட்பு அல்லது எங்களோட நண்பர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல நாம பார்க்கிறோம், நல்ல விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்தவர்கள், நல்ல பண்புக்காக ஒன்று சேர்ந்தவர்கள், 5 நேரம் பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதற்காக அவரோட கூட்டாளி சேர்ந்திருக்கார். அவர் பேசினார், நல்ல முறையில பேசினாரு, அவருடைய பேச்சில இன்பம் இருக்குது, இன்பம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது என்பதற்காக அவரோட கூட்டாளி சேர்ந்தவர். அவருடைய பண்பாடுகள், குணாதிசயங்கள் மிக அற்புதமாக இருக்குது என்பதற்காக அவரோட கூட்டாளி சேர்ந்தவர். அன்புக்குரியவர்களே, மிக மிக குறைவு. உலகத்துல பிசினஸ் கூட்டாளி நிறைய இருக்கிறார்கள், பிசினஸ் கூட்டாளி, வியாபார கூட்டாளி நிறைய இருக்கிறார்கள், பாடசாலை கூட்டாளி நிறைய இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமானுடைய கூட்டாளி உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்வார்கள். இந்த நட்பு என்பது, இந்த கூட்டாளி தனம் என்பது, நண்பர் என்பதை மார்க்கங்கள் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கும். இது அமலாக சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில 2 நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலுக்கு கீழே இருப்பார்கள். 2 நண்பர்கள் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலுக்கு கீழே இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, எதற்காக நண்பராக எடுத்துக்கொண்டவர்கள், எதற்காக நட்பு பாராட்டியவர்கள், எதற்காக அன்பு பாராட்டியவர்கள், 2மே அல்லாஹ்வுக்காக. இப்படிப்பட்ட நண்பர்கள் கியாமத் நாளையில அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே இருப்பார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, என்னோட வாழ்க்கையில எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆக முக்கியமாக தற்காலத்துல பாடசாலைகள்ல மாணவர்களுக்கு மத்தியில ஒரு பரவலான ஒரு செய்தி, என்னுடைய பெஸ்டி என்று சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகளோட வாயில இது வீடுகளை நீங்க கண்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன புத்தி பாடாளர்கள் வந்து சொல்லுவாங்க, எங்க பாடசாலையில பாத்திமா என்னுடைய பெஸ்டி, அப்துல்லா என்னுடைய பெஸ்டி. இப்படி ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், மிச்சம் அல்ல. ஆனால் எங்க குழந்தைகளுடைய பெஸ்டி, அந்த நட்பு, அந்த உறவு எங்க குழந்தைகளை எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் இந்த நட்பை வரவேற்கிறது, நட்பை இன்பமூட்டுகிறது, ஆசையூட்டுகிறது, சரியான நட்புக்கு கூலியை சொல்கிறது. அல்லாஹ் உலகத்தில் ஒரு நபியை நண்பராக எடுத்து, மனிதா உனக்கோட வாழ்க்கையில் நீ மட்டுமல்ல உன்னை நேர்வழிப்படுத்தக்கூடிய நண்பர் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நம்மை ஆசைப்படுத்துகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த நட்பு அது ஈமானுடைய நட்பாக இருக்கிறது. அந்த நட்பு அது ஈமானை பலப்படுத்தக்கூடிய நட்பாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நட்பு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக ஆழமாக பேசியிருக்கிறார்கள். நாங்கள் யாரோட நட்பு கொள்கிறோமோ, யாரோட உறவு கொள்கிறோமோ, இதுல எந்த அளவு மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஸலீலி, ஒரு மனிதன் நண்பர் மாதிரி தான் இருப்பார். நண்பர், ஒரு மனிதர் யாரோட நட்பு கொள்கிறாரோ, யாரோட உறவு பாராட்டுகிறாரோ, யாரோட அன்பு பாராட்டுகிறாரோ, அவரோடத்தான் அவருடைய திறனும் அப்படித்தான் இருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு என்ன நண்பர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள். இப்ப சின்னவர்களுக்கு, இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கு இதோ ஒரு செய்தி, ஒரு பரவலாக இந்த பாடசாலைகள், மதரசாக்களில், அந்தந்த கல்வி நிறுவனங்களில் ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டு வருகிறது. என்னுடைய உயிர் நண்பர், என்னுடைய ஆத்ம நண்பர் என்று நிறைய வார்த்தைகளை பிரயோகிக்கிறார்கள். இந்த நட்பு அன்புக்குரியவர்கள் ஈமானுடைய நட்பாக இருக்கிறது. ஒரு மனிதனை அவருடைய நண்பர் அவன் பள்ளிக்கு அழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அல்லாம பள்ளிக்கு வரக்கூடிய நண்பரை தடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, 2017ஆம் ஆண்டு டென்மார்க்கை சேர்ந்த மனிதனுக்குள்ளே வாழும் மனித நேயத்தை பாதுகாப்போம் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது டென்மார்க். இவர்களுடைய பணி என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற சிறைச்சாலைகளில்
நல்ல மனிதர்களாக வாழ்ந்து திருப்பி அவர்கள் மோசமான வாழ்க்கைக்கு திரும்பி சிறைச்சாலையில் கைதிகளாக வாழக்கூடியவர்களை சென்று பேட்டி கண்டு அந்த அவர்களுடைய வரலாற்றை உலக மக்களுக்கு கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சிறைச்சாலையில் இருக்கிறார், எனவே இவரை மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்று படிப்பினைக்காக மனிதர்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் டென்மார்க்கில் இருக்கு. 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இலங்கைக்கு வந்து கண்டியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில ஒரு முக்கியமான ஒரு மனிதரை இனம் கண்டு அவரோடு சந்தித்து அவரோடு பேட்டி கண்டு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர்கள் சென்றிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவருடைய வாழ்க்கை என்னன்னா, அவர் ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட 19 வருடம் அவருடைய வியாபாரம் என்னன்னா, இந்த இலங்கைக்கு வரக்கூடிய வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டு பிரயாணிகளுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய மனத்திர சாமான், இலங்கையில் இருக்கிற வல்லப்பட்டா, அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த ஸ்பைசஸ், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய இலங்கைக்கு இருக்கக்கூடிய மணக்கக்கூடிய வஸ்துக்களை விற்பனை செய்து ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்தது. இந்த நிறுவனம் இவரை பார்த்து இவருடைய வரலாறை படித்து ஆச்சரியப்பட்டார்கள். இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளுக்கு மணக்கக்கூடிய சாமான்களை விற்பனை செய்த ஒருவர் ஏன் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று அவரை பற்றி தேடி அவரோடு சென்று கலைத்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெற்றோர்கள் மிக கவனமாக இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு சேர்கிறார்கள், யாரோடு கலைக்கிறார்கள், யாரோடு பிரயாணம் செய்கிறார்கள், யாரோடு சுற்றுலா செல்கிறார்கள் என்பதில் மிக கவனமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இவரோடு பேசும்போது இவர் சொன்னார், நான் 19 வருடம் என்னுடைய வியாபாரம் இலங்கையில் இருக்கிற முக்கியமான பொருட்களை எடுத்து நான் விற்பனை செய்து நான் கொழும்புல ஒரு கோடீஸ்வரராக வாழ்ந்தோம். ஒரு நாள் நான் கொழும்புல நடந்து சென்று கொண்டிருக்கிற நேரம் என்னுடைய பாடசாலை நண்பர் ஒருவரை நான் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு பின்னால் அவரை நான் பார்க்கிறேன். 2 பேரும் கட்டிப்பிடித்துக் கொள்கிறோம், பேசிக் கொள்கிறோம், அளவில் ஆகிக் கொள்கிறோம், பாடசாலை நாட்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த நட்பை திருப்பி நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். என்னுடைய சகோதரர்களே, அவர் சொல்றார், எங்களுடைய நட்பினுடைய அந்த நிலைமை, அந்த ஆரம்பம் நான் அவரிடத்துல சொன்னேன், எங்களோட வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாரு, அவரோட பேசினேன், கதைத்தேன், அவரோட தொடர்பு வைத்துக் கொண்டேன், அவருடைய டெலிபோன் நம்பரை வாங்கிக் கொண்டேன். அவர் யார் என்றால் இலங்கையில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு பேரை வசதி வியாபாரி என்று எனக்கு பிறந்தால் தெரியும். எனவே அவரோடு நான் ஆரம்பித்த அந்த தொடர்பு மணக்கக்கூடிய சாமான்களை விற்பனை செய்து கொண்டிருந்த மிகச் சிறப்பான தொழில் செய்து கொண்டிருந்த என்னை ஒரு பேரை வசதி வியாபாரியாக மாற்றியது நான் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறேன். நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு மனிதனுடைய நட்பு அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபியார்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இது என்னோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஒரு வியாபாரி எந்த ஒரு வியாபாரி என்றால் அவருடைய வியாபாரமே மறக்கக்கூடிய சாமான்களை விற்பதுதான். அவருடைய வியாபாரமே அற்புதமான இலங்கையில் இருக்கிற இலங்கையோட உற்பத்திகளை விற்பனை செய்து ஹலாலாக 19 வியாபாரம் செய்து வருவது ஒரு பிறவி வஸ்து வியாபாரியாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு நட்பு கொண்டிருக்கிறது என்றால், அன்புக்குரிய நல்லடியார்களே, சகோதரர்களே, நிச்சயமாக நாங்க உலகத்துல இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளோடு யார் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல வாழக்கூடிய நேரம் சில சஹாபாக்களோடு மிக முக்கியமான அன்பு பாராட்டினார்கள், உறவு பாராட்டினார்கள், நண்பராக எடுத்துக் கொண்டார்கள். சில சஹாபாக்களோடு விசேடமான அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். இதுல முக்கியமான ஒரு சஹாபி தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோளை பிடிச்சு, யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக் என்று சொன்னார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆத், நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்னி லஉஹிப்புக், அவரை நான் நேசம் கொள்கிறேன், அவரை நான் விரும்புகிறேன், அவரோடு நான் அவரை நண்பராக மாற்றிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு நண்பராக ஆக்கிக் கொண்டது மாத்திரம் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பாருங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிற பரிசு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஆத் இன்னி ஊஸீக, உனக்கு நான் வசியத்து செய்கிறேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக், இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் முஆதே உங்களோட மௌத் வரைக்கும் நீங்கள் ஓடி வாருங்க என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு பேர்தே விஷ் பண்ற நண்பர், எங்களோட வெட்டிங் அனிவர்சரி விஷ் பண்ற நண்பர், எங்களோட வாழ்க்கையில யூத நசாரா கலாச்சாரம் என்ன எல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு நாளும் ஒரு நேரம் ஒரு செகண்டும் மிஸ்ஸாகாத ஞாபகப்படுத்தி யூத நசாராக்களுடைய துன்பங்களாக வாழ வைத்திருக்கிறவர்கள் மட்டும் ஒரு நாளுக்காவது நண்பா துருவுக்கு பின்னால் எனக்காக துவா செய்து சொல்லியிருக்கிறார்களாக நீதிபதி. உன் வாழ்க்கையில நீ 5 நேரம் தொழக்கூடிய மனிதனாக இருக்கிறாயா என்று கேட்கக்கூடிய நண்பர் எனக்கு இருக்கிறாரா? ஆனா எனக்கு பேர்தே விஷ் பண்ண நண்பர் இருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து ஒருவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரா, மாஷா அல்லாஹ் 29 வருட நட்பு. அவர் சொல்றாரு, அந்த நட்புடைய அடையாளம் என்ன தெரியுமா சொல்றாரு, 29 பரிசு அந்த வீட்டுல இருக்கிறான். மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மறக்காம நண்பர் பிறந்த நாளைக்கு 7 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில பரிசு அனுப்பி வச்சிருவார். இவங்க வீட்டுல பரிசு இருக்கு. நேரடியாக சம்பளத்திலே யோசிச்சு பாருங்க, இந்த 29 வருடம் நட்புல ஈமான் இருக்க வேண்டாம், தக்குவா இருக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்காக மட்டும் பாராட்டி இருப்பார்களாக இருந்தால் இந்த 29 வருட நட்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன? அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே தியாகத்தினுடைய நாளையில அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையில் இருப்பார்கள் என்று பேரும். என்னுடைய சகோதரர்களே, மத்திய கிழக்குல பலஸ்தீன்ல நிறைய பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, யூத நசாராக்களான பிரச்சனை, சரியான கவலை, கடைகளுக்கு போல வாழக்கூடிய சாதனைகளை மிச்சம் நேசிச்சு வாழ்கிறோம். இது எனது சமூகத்தில் தெளிவாக நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் நல்லம். ஆனால் யூதர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் மறந்திருக்கிறது. போட்ட டிஷர்ட் அதுல கட்டாய யூதர்களுடைய சின்ன விழிக்கணும், இல்லாட்டி போட மாட்டாங்க. தலையில வெற்ற தட் அதுல யூதர் விற்கணும், போட்ட சவுசர் அதுல யூதர் விற்கணும், மகத்த பேரு அதுல யூதர் விற்கணும். இது எந்த பிரச்சனைகள் எல்லா வீட்டிலும் இருக்குது. திருமணம் யூதன் திருமணம், திருமணம் நசாராக்களுடைய திருமணம், சாப்பாட்டு வைபவம் யூதர்களுடைய வைபவம், இதுல எந்த தடையும் இல்லை. ஆனா அதற்கு போயிட்டு ட்ரீட் ஆகிற நேரம் மட்டும் யூசர்கள் ப்ரொடெக்ட் பண்றாங்களா யோசிச்சு வாங்குவாங்க. அன்புக்குரியவர்களே, உங்களை மட்டும் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. உலகத்துல பிசினஸ்ல பதவியா நம்ம வரல இருக்கிற மார்க்கெட்டிங்ல யூசர்களை அடிக்கிறதுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் மார்க்கெட்டிங் படிச்ச உலகத்தில் யாரும் இல்லை. இலங்கையில ஒரு தீர்ந்த சமூகத்தில் படிச்சாங்க, ஒரே தான் செஞ்சாங்க. ஒரு பொருளுக்கு 3 கிளாஸ், ஒரு பொருளுக்கு 3 கிளாஸ், 3 கிளாஸ் ஒரு பொருளுக்கு கொடுத்தாங்க. 6 மாசத்துக்கு அறிவிச்சாங்க. என்னோட 4 வருட வியாபாரத்தை 4 மாசத்துல செஞ்சு முடிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு பொருளுக்கு 3 கிளாஸ் கொடுத்தாங்க. 4 மாசத்துல 4 வருட வியாபாரத்தை செஞ்சாங்க. யூதர்களுடைய மார்க்கெட்டிங்ல, யூதர்களுடைய வியாபாரத்துல நாங்க அவரோட சாமனை வாங்க நிச்சயமா இருக்கும். அதுல மாற்று கருத்துக்கள் அவரை சாமனை வாங்குறதுல மிச்சம் பேசுகிறோம். ஆனா அன்புக்குரியவர்களே, என்னோட தலையிலையும், என்னோட டிஷர்ட்லையும், கவுண்டர்லையும், என்னோட வெட்டிங்லையும், என்னோட பேப்பரை காட்டிலையும், என்னோட ஃபங்க்ஷன்லையும் யூதத்தை வாழ்ந்து கொண்டு அந்த திங்ஸை கட்டாக இருக்கிறதுல, அந்த சாப்பாட்டை சாப்பிடாம இருக்கிறதுல எந்த பலனும் இல்லை என்று தெளிவாக அறிந்து எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களுடைய நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த தனது நண்பருக்கு கொடுத்த பரிசு பாருங்க. முஆத் ஒவ்வொரு குழுவுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் மஹ்மூத் அலிகிரி யுஷ்குரி வஹஸன இபாதத்து என்ற துஆ ஓதுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய நண்பர்கள் யாராவது எங்களுக்கு ஒரு நாள் 5 நேரம் தொழக்கூடிய மனிதராக இருக்கிறோம், உனக்கு மௌத்தார்கள் சொல்லியிருக்கிறார்களா? என்னுடைய நண்பர்கள் சுபகுடைய நேரத்தில் பெரும்பாலும்
இப்ப சுபருக்கு பாவ சொல்லியாச்சு, பள்ளிக்கு சுபருக்கு போக பெற்றோர்கள் கூப்பிடக்கூடிய நண்பர் எனக்கு நீக்கிறாரா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய ஈமான்ல, அவர்களுடைய தக்வால அந்த நட்பு, அந்த தாக்கம் செலுத்த வேண்டும் என்பதை நிறைய தெரிவிச்சிருக்கிறார். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களுக்கு 2 பட்டம் இருக்குது. ஒன்று சித்திக், இன்னொரு நபி அவருடைய நண்பர். ஒரு தடவை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கருடைய ஈமான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஈமானை விடவும் அது கனமானது, பாவமானது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராயேலுடைய மிஅராஜுடைய பிரயாணத்தை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்திய நேரம், அந்த மக்காவில் இருந்த அந்த நிலைமை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உண்மைப்படுத்திய அந்த நேரம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் சகோதரர்களே, நாங்கள் யாராவது என்னுடைய நண்பர் நேரங்கள் நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் யாரோட சுமந்து யோசிப்பாங்க. என்னோட பிள்ளை யாரோட தலையில் கொண்டிருக்கிறது, என்னோட மகன் யாரோட இருக்கிறார், அவருடைய கூட்டாளி யார், அவருடைய கூட்டாளி எப்படிப்பட்ட, அவர் எங்க அழைத்துக் கொண்டு போகக்கூடியவர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் அந்த நட்பு என்பது அது அடுத்த பக்கத்துக்கு மாற்றிவிடும். எந்த நல்ல மனிதனையும் அவரோடு எப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இருந்தாலும் எந்தவர்களே உறவு கொண்டால், நட்பு கொண்டால், நிச்சயமா அந்த நட்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அச்சப்படுத்தப்படுகிறது என்பதில் உலகத்துல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. என்னோட நாட்டில் கூட நிறைய சம்பவங்கள் சொல்வதாக இருந்தா சொல்லிக் கொண்டு போகையில் நல்லே இதுல ஆக முக்கியம் என்னோட நண்பர்கள் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. சினிமாவோடு தமிழ்நாட்டோடு சம்பந்தப்பட்ட நம்ம வாழக்கூடியதுனால இந்த தென்மொழியாகி வாலிபர்கள் என்று சொல்ல மட்டுமல்ல, வயோதிபர்கள், நடுவர்கள் இருக்கிறவங்க, நாட்டவர்கள் இருக்கிறவங்க, எல்லாருக்கும் ஒரு தண்ணி இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது. என்னவர்களே, எந்த நண்பரை கொண்டுண்டா நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், நானும் அதில் போய் இறந்தேன். இந்த நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறவர்களே, இதுல முஸ்லிம் வாலிபர்கள் கூட சில இடங்கள்ல அந்நியாயத்துக்கு சார்பாக துணை போன சம்பவங்கள் எங்கள் நாட்டுல நிறைய நடந்திருக்குது. ஒரு இடத்துல கணித்துக்குரியவர்களே, எங்கள் நாட்டுல தான் ஒரு பேட்டு தாறுமாறாக அடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வீடியோ கிளிப் பண்ண ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு சபையில ஒரு கவுன்சிலர் எல்லாருக்கும் போட்டு காட்டினாரு. அதுல நிறைய எல்லா சமூகத்தையும் போட்டு காட்டினாரு. முஸ்லிம் மாணவர்களுடைய ஒரு செய்தியை போட்டு காட்டினாரு. ஒரு சாதாரண 50 வயது அளிக்கப்பட்ட ஒரு வாலிபர் தாறுமாறாக அடிக்கிறார். அந்த பிரிவர்களே, ஒரு கைட்ல 2 வாலிபர்கள் வாராங்க, அந்த இறங்குறாங்க, இறங்கி அந்த வாலிபர் யாருக்கு அடிக்கிறாரோ இந்த 2 பேரும் சேர்ந்து அவருக்கு அடிக்கிறார். சகோதரர்களே, எல்லாம் அடிச்சு எல்லாம் முடிஞ்சு பின்னால போறாங்க, அவரை வைத்தியசாலையை கொண்டு போறாங்க. கொண்டு பின்னால் அந்த மனிதர் மொழிக்காகிறாரு. 3 பேரும் சிறைச்சாலைக்கு போறாங்க. அதுல முதலாவது அடிச்சதற்கு ஏன் அடிச்சது தெரியும், 2வது அடிச்ச 2 பேருக்கும் ஏன் அடிச்சது தெரியாது. ஏன் பாப்பா நீங்க அடிச்சீங்க, எங்களை கூட்டாளி அடிச்சாரு, அதனால நாங்கள் அடிச்சதுக்கு அடிச்சுள்ளார். அந்த சகோதரர்களே, கண்ணாடி தரமான, மதத்தலையான, மார்க்கம் இல்லாத, ஈமான் இல்லாத ஒரு சதவாதங்களுடைய நண்பர்களாக உலகத்தில் நாங்கள் வாழக்கூடாது என்று சொல்லுகிறேன். எங்களை கூட்டாளியாக இருக்கிறோம், எங்களை பெற்றோராக இருக்கிறோம், யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையிலும் அநியாயத்துக்கு எதிராக இருப்பதற்கும், நீதிக்கு சார்பாக இருப்பதற்கும், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும், நீதிக்கு சார்பாக குரல் கொடுப்பதற்கும் நாங்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிரபலமான பெண் கலாச்சாரம் உருவாகி எந்த இடத்துல எது நடந்தாலும் எது சரி எது பிற எங்களுடைய வாழ்ந்து செல்வதற்கு பார்ப்பது கிடையாது. எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பின்னால எங்களை கூட்டாளி அடிச்சாராம், எங்களை கூட்டாளி பேசினாராம், எங்களை கூட்டாளியை ஒழுங்கி பார்த்தாராம் என்று அடித்த சம்பவங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நிலைமையில், எப்படிப்பட்ட நட்பு என்ற அந்த கண்ணியமான அந்த இஸ்லாமிய ஈமானிய உறவு நபியர்கள் எப்படி வளர்த்தார்களோ அதே நட்பு என்ற அந்த ஈமானிய அந்த உறவு எந்த அளவுக்கு அவரை மாற்றிவிட்டது என்ற யோசனை செய்து பாருங்க. எனவே மிக முக்கியமாக பெரும் பாவங்கள்
பாவங்கள் செய்யக்கூடியவர்களோடு அன்புக்குரியமாக நிறைந்தார்களே நட்பு பாராட்டுவதை நாங்கள் நிச்சயம் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் பேரை வஸ்து வியாபாரியாக இருக்கிறோம், பேரை வஸ்து பாதிப்பவராக இருக்கிறோம். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவரை சமூகத்திலிருந்து ஒழித்து ஓரம் தட்டி அவரை இல்லாமலாக்கி அவருடைய பாவத்தினை தொடர்ந்து பாவம் செய்யக்கூடிய மனிதராக மாற்றுவது அல்ல, அவரை நண்பராக ஆக்கிக் கொள்வது என்பது தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் ஒரு மனிதர் பாவம் செய்த நேரம் அவரோட சாப்பிட்டது, அவரோட குடிக்கிறது, அவரோட தொழிலாளி போவது, இது எல்லாம் அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது கிடையாது. முன்பகல் மகாரிசத்தில் வாசித்துவார் நண்புரியவர்களே, சொன்னாங்க பனி இஸ்ராயேலுக்கு உலகத்துல ஆபத்துடைய அழிய செஞ்சு கொண்டிருக்கிற நபிமார்களை நல்ல மனிதர்களை கொலை செய்த மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய சாபத்தோடாக இருக்கிற இந்த பனி இஸ்ராயேலுடைய அழிவை நபியர்கள் சொல்ற நேரம் அவருடைய அழிவுடைய ஆரம்பத்தை சொன்னாங்க. பனி இஸ்ராயேல் ஒரு மனிதன் அந்த சமூகத்தில் அழிவுடைய ஆரம்பிச்சிருந்தா ஒரு மனிதன் பாவம் செய்வாரு, நண்பர் எப்படி சொல்லுவாருந்தா இந்த பாவத்தை செய்ய வாழும் என்று சொல்லுவாரு. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர் கேட்க மாட்டாரு, அந்த பாவத்தை அவர் செய்வாரு. யார் இந்த பாவத்தை செய்ய வாழும் என்று சொன்னாரு, அவர் அந்த மனிதனோட சாப்பிடுவாரு, குடிப்பாரு, பெருளாட போவாரு, அவரே ஒன்று சேர்ந்து குடிப்பாரு. இந்த நிலைமைதான் பனி அழிவுடைய ஆரம்பம் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய பாவங்களை சகோதரர்களே, இந்த விஷயம் பாவம் செய்வது என்பது இருக்குது, பாவம் செய்வதற்கு வக்காலத்து வாங்குவது இருக்குது, பாவம் செய்வதற்கு இருக்கிறது, பாவம் செய்யக்கூடிய நியாயப்படுத்துவது இருக்குது. தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் செஞ்ச பாவத்தை எல்லாரும் மனிதர்களானு, இவரும் மனிதர்களானு, நீங்க தான் நல்ல நண்பர்களா இந்த அவருடைய பாவத்தை நியாயப்படுத்தும் சமூகம் எப்ப ஆரம்பமாகுமோ அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தினுடைய அழிவினுடைய ஆரம்பம் என்று சொன்னாங்க. எனவே எங்களோட நண்பர்களை தெரிவு செஞ்சு இருக்கிற நேரம் எங்களுக்கு யார் நண்பராக ஆக்கணுமோ அந்த ரெண்டு விஷயம் இருக்கிறவராக இருக்கிறோம். பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் நட்பு என்ற இடத்திலிருந்து நாங்கள் தூர விளைவிக்க வேண்டும். அவர்கள் விளங்க வேண்டும், நான் பாவம் செய்ததனால எனக்கு நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், நான் பாவம் செய்ததனால என்னோட மக்கள் சேராமல் இருக்கிறார்கள், நான் பாவம் செய்ததனால எனக்கு நண்பர்கள் என்ற ஒரு பகுதி என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறேன் என்பதை அவர் உணர வேண்டும். வந்து கொள்வார்கள் மாற்றமாக அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்து அவரோட கூட சாப்பிட்டு அவரோட கூட திருநாட்டு அவருடைய பாவத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இந்த வேதிக்கு நாங்கள் வாழக்கூடாது. இந்த நிலைமையைத்தான் அவங்க ஒரு மனிதனுடைய சமூகத்தினுடைய அறிவாக சொல்லி காட்டினாங்க. எனவே அன்புக்குரிய பாவ சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் இதுல மிக கவனமாக இருந்த போதை வஸ்து எங்களுக்கு தெரியும். எனது நாட்டில் மிகப்பெரிய ஒரு அழிவாக இருப்பது உங்களுடைய கவலைக்குரிய விஷயம். இலங்கையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். தன்னுடைய சகோதரிகளே, அந்த மகல்லாவினுடைய நிலைமைகளை விசாரித்து பார்த்த நேரம் ரத்த கண்ணீர் அளிக்கக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு என்றா, ஒரு டோர்னமெண்ட் வைக்கிற நேரம், ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் வைக்கிற நேரம் அந்த ஊரை அடிக்கக்கூடிய ஆண்கள் எந்த அளவுக்கு கெட்டிட்டார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தீவு அந்த அணியை எடுக்காமல் தான் அந்த டோர்னமெண்ட் வைப்பார்கள். அவர்கள் வந்தால் அதில் அவர்கள் சாம்பியனாக ஆடுவார்கள் என்ற அளவுக்கு ஒரு முக்கியமான நேராக இருந்த மகல்லாவில் அன்புக்குரியவாக நிறைந்தார்களே, அந்த முக்கியமான இருந்த அந்த வீரர்களை புறம் செய்து அவர்களை போதுவிட சரியாக இருக்கிறார்கள், போதுவிடத்து பாதிப்பவர்களாக அவர்களை மாற்றி ஒரு இடத்துல ஒரு விதமான நிறுத்து பேர் ஒரு விதமான தெளித்து பேர் அவர்கள் ஒவ்வொரு சந்திப்பு உட்கார்ந்து காட்சியை எங்களை கூட்டிக் கொண்டு காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்க நாட்டுல மிக தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, பிள்ளைகள் யாரே சேர்ந்தாங்க எங்களுக்குள்ள மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையிலையும் எங்களோட நண்பர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்வது. கடைசியாக அன்புக்குரியவாக நிலையாகிற சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம பார்ப்போம். எங்களோட நண்பர் அவர் ஒரு நெகட்டிவான மனுஷனாக இருக்கிறாரா, ஒரு பாசிட்டிவான மனுஷனாக இருக்கிறாரா என்பதை நாம் எல்லாரும் பார்ப்போம். உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நெகட்டிவான சமூகத்தை உருவாக்கினாங்க. எந்த கட்டத்திலும் ஒரு பாசிட்டிவான மனிதனை உருவாக்கினாங்க. எல்லா கட்டத்திலும் அஜபல் அம்ரில் முஃமின் ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அற்புதமானது, ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது.
சந்தோஷம் வந்தா அல்ஹம்துலில்லாஹ், கவலை வந்தா இன்னாலில்லாஹ், அது சந்தோஷம் வந்தா அதையும் ஏற்றுக்கொள்வாரு, கவலை வந்தா இன்னாலில்லாஹ். இது பொசிட்டிவ், ஒரு தலைவருடைய வாழ்க்கையை பொசிட்டிவாக மாற்றுவது என்னது? முஸ்லிம் சமூகத்தில் ஒரு மனிதனை பார்த்து ஒரு வருஷத்துக்கு பின்னால பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் அதிலேயே உருவாக்குகிறார்கள். என்ன விரும்பி இருக்கிறீங்க, கண்ணெல்லாம் ஒழுங்கு வைத்திருக்கிறேன், சாப்பாடு சரியா சாப்பிடவில்லை வேண்டாம், அந்த மனிதனை நோயாளியாக மாற்றி ஒரு நெகட்டிவான காரணங்களை பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தை நபியாக உருவாக்கவில்லை என்பதை என்ன சொல்லுவோம். எனவே எங்க வாழ்க்கையில் எப்போது சிந்திக்கிறீங்க, எதையும் நோயாக பார்க்கிறோம். ஒரு பெரிய நோயாளி, ஒரு மௌத்த சந்திக்கிறீங்க நோயாளி, மருத்துவத்தை சொல்லிட்டாங்க இதனுடைய நோய் நான் ஒத்திருக்கிறேன், இது மௌத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாரு, அவருக்கு கிட்ட விட்டும் கூட நபி அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் பக்கத்தை தகுதி இன்ஷா அல்லாஹ், இல்ல வாப்பா அவரே நல்லா இன்சாஃப் இன்ஷா அல்லாஹ். நீங்க யோசிக்கிறது இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நேசத்தால் இந்த சமூகத்தில் ஒரு பசுமையான சமூகத்தை நம்மளுக்கு உருவாக்குறார்கள். எல்லாமே என்ன மெலிஞ்சிருக்கிறீங்க, அலோகமாக வந்த வேளாண் நேற்று நோக்கானாரு, முன்னாடி மரணத்தை விடுத்த சும்மாவுக்கு நோக்கானாரு. இந்த சமூகம் இந்த மன்னத்தில் உருவாக்க தடையே என்பதை அந்த குடும்பத்திற்காக தெரியாக இறந்து வேண்டும். இந்த நண்பர்களுக்கு வாழ வேண்டும், இது பசுமையான மனிதர்களை நண்பர்களாக ஆகிட்டு வேண்டும். சில மனிதர்கள் நினைக்கிறார் எப்படின்னா, அவர் வாழ்க்கையை நிகழ்த்தினார், இந்த பள்ளிக்கு இந்த தலை அடிச்சதும் இல்லை, இன்னும் கட்டினதும் இல்லை, இப்படி செஞ்சதும் இல்லை, அப்படி செஞ்சதும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எல்லாம் இல்லை. எதுவாப்பா சரி, நீங்க மட்டும்தான் சரி. இந்த மனிதர்கள் இருக்கிறார், இவர்களுடைய வாழ்க்கையே நிகழ்ந்து இதுக்கு இந்த வாழ்க்கையில பசுமையே கிடையாது. இப்படி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எதை மட்டும் திருப்தி அடைய மாட்டார்கள். திருப்தி என்ற வாழ்க்கையில கிடையாது. சமூகத்துக்கு யாரெல்லாம் நலம் செய்வாங்களோ, எப்படிப்பட்ட நலம் செஞ்சாலும் இவர் சிரிக்க மாட்டாரு, முகத்தை கம்பூட வச்சு கொள்வாரு, முகத்துல சிரிப்பு வராது. மாஷா அல்லாஹ், இந்த நிறுவனத்துக்கு இந்த பிள்ளை நல்லா செஞ்சிருக்கிறது, இந்த நிர்வாகம் நல்லா செஞ்சிருக்கிறது, இந்த படிச்சவங்க நல்லா செஞ்சிருக்கிறாரு என்று யாரும் புகழ மாட்டாரு. இதனுடைய வாயில எந்த ஒரு புகழும் வராது. எல்லாமே நினைக்கிறோம், எல்லாமே நினைக்கிறோம், எல்லாரும் கீழே, எல்லாரும் கீழே, நாம் மட்டும் சரியில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. இவர்களோட இவர்களை நண்பராகி போடுவதை கவனமாக இல்லை. இவர்களை நண்பராகி கொண்டால் இவர்களுடைய அந்த குணம் எங்களையும் அது சேர்ந்து கொள்ளும். எங்களை வாழ்க்கையிலையும் எண்ணங்களை நெகட்டிவாக பார்க்க ஆரம்பிப்போம், எண்ணங்களை நெகட்டிவாக பார்ப்போம். உலகத்துல பசுமை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கை கசந்து போகும், இதுல கசப்பு உருவாகுது. ஏன் வாழ்க்கை விதமான ஒரு விரக்தி உண்டாகிறது என்பதற்காக இருந்தால் சொன்னாங்க. ஹதீஸில் ஒரே விஷயம் இருக்கிறது, ஹதீஸினுடைய உலவாக்கள் இதுல கஷாயம் தகாவல் ரெண்டு விஷயத்தை பேசுவாங்க. அபசகுடன் சகுனத்தை பேசுகிறது, ஒரு அபசகுடன் பேசக்கூடிய மனிதர் எல்லாத்திலும் நெகட்டிவாக பேசக்கூடிய மனிதர்களோட கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டிருக்கிறது மாற்றம் சொல்லியிருக்கிறது. எனவே அல்லாஹ் நிறைவேற்ற சகோதரர்களே, அல்லாஹ் நான் எழுதிய அந்த குர்ஆனுடைய வசனத்துல சொல்றான், நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், தக்வாவுடைய நண்பர்களாக இருந்தால் என்ன நடக்கும், தக்வா இல்லாத நண்பர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுது. அன்புக்குரியதாக நிறைவேறுகிறது. அல்-அஹ்ஸாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும் உலகத்துல கட்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல உன்னை விட்டா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைப்பாங்க. எல்லா பாவத்துக்கும் வீட்டார் உங்களுக்காக முத்தடிச்சிருக்காங்க. ஏன்னா நண்பர்களுக்கு என்பதற்காக விட்டு கொடுக்கிறாரு, அவர் என்ன செஞ்சாலும் நான் கூட இருக்கிறோம் என்று முக்கியமாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இப்படிப்பட்ட நண்பர்கள் கியாமத் நாளில் சமம விரோதிகளாக இருப்பார்கள். ரெண்டு பேரும் பகிரங்கமான விரோதிகளாக இருப்பார்கள். இல்லை முத்தகீன், தக்வாவுடைய நண்பர்களை தவிர, தக்வாவுடைய நண்பர்களை தவிர அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, ஈமானுடைய துவக்கத்துக்காக யாரெல்லாம் நட்பு பாராட்டினார்களோ, உலகத்தின நண்பர்களாக வாழ்ந்தார்களோ, இவர்களை தவிர அடுத்த எல்லா நண்பர்களும் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உலகத்தில கட்டி பிடிச்சி நீந்திட்டாங்க, ஆனா கியாமத் நாளையில ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, வாழ்ந்த சகோதரர்களே, எங்கள் வாழ்க்கையில நிறைய உறவுகளை சந்திக்கிறோம், பேசுகிறோம், கிடைக்கிறோம். அதுல முக்கியமாக அம்மா வாப்பா எங்களோட வாழ்க்கையில் எங்களோடு இருக்கிற ஒரு உறவு. இது இந்த உறவுல
எந்த தகுதியும் உண்டாகக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. இந்த குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் வணங்குங்க, இணை வைக்காதீர்கள். இது ஒரு பெரிய ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்றான். இதுல முதலாவது அல்லாஹ் சொல்றது உங்களுடைய அம்மா பாப்பா, அடுத்து உங்களுடைய பக்கத்து வீடு, உங்களுடைய உறவுக்கார பக்கத்து வீடு, அடுத்தது என்ன சொல்றான் உங்களுடைய உறவுக்கார இல்லாத பக்கத்து வீடு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த லிஸ்ட்ல அல்லாஹ் வஸாஹிபி பில் ஜம், உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய நண்பர், அவருக்கு நீங்க நலவு செய்யுங்க, கெட்டி செஞ்சிடாதீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நலவந்தா இருந்தா அவருக்கு அல்லாஹ்வை சொல்லுங்க, ரசூலை சொல்லுங்க, அவர் செய்த பிள்ளையா சொல்லிக் கொடுங்க, நாம சொல்லுங்க, பள்ளிக்கு வர சொல்லுங்க, அவருக்கு மேலும் ஞாபகப்படுத்துங்க, பாவம் சொல்லுங்க, பாவம் சொல்லுங்க என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த இஹ்சான் என்ற பகுதியில அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய வாக்குறுதியாளர்களே, சகோதரர்களே, எங்களோட வயதுக்கு மாறி எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள், நட்பு வட்டாரம் இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் ஒரே சந்தர்ப்பங்கள்ல நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறோம், சாப்பிட்டு இருக்கிறோம், குடிச்சிருக்கிறோம், தூங்கி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா நிலைகளிலையும் இந்த நண்பர்கள், என்னோட நண்பர்கள் கிராமத்துடைய நாளையிலையும் அரசுக்கு கீழே அல்லாஹ்வுக்காக வேண்டி நண்பராக வாழ்ந்திருந்த அந்த பட்டியலை நாம் இருக்கணும் என்றதை நாங்கள் எல்லாரும் நிச்சயமா உள்ளத்தில் வச்சுக்கொள்வோம் என்பதில் எந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோட அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைட வாழ்க்கையில எப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி மிக கவனமாக இருங்க. உங்களோட பிள்ளை யாரோட பழகி இருக்குது, யாரோட பிரயாணம் செய்து, யாரோட சாப்பிடுது, குடிக்குது என்பதில் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்க. இன்னும் காலத்துல மிக முக்கியமான தேவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்வோட அல்லாஹ் ஜல்ல தஆலா உலகத்துல எந்தெந்த உறவுகள் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உறவு கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரோ அந்த உறவில எல்லா உறவுகளையும் உறவு கொண்டு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உன்னையும் உன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஈமானிய உறவுகளை நண்பர்களாக தருவாயாக. உலகத்தில் எப்படி நண்பர்களாக இருக்கிறார்களோ மௌத்துடைய நாளையும் கியாமத்துடைய நாளையிலும் ஒரு அரசுக்கு கீழையா அப்படிப்பட்ட நண்பர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவாங்க. ஆமீன் ஆமீன் ஆமீன். தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. وما بعد، عباد الله، اوصيكم بتقوى الله، لان الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. ان احسن الكلام كلام الله تعالى لا يؤخذ فيه الخطا ولا نسيان. والله تعالى يقول وهو اصدق القائلين: فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الاخلاء يومئذ بعضهم لبعض عدو الا المتقين. بارك الله لنا ولكم بالقران العظيم، ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي ولكم، واستغفروه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين اجمعين. واستغفروه انه هو الغفور الرحيم. لا 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 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد، عباد الله، اوصيكم بتقوى الله، لان الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. واعلم ان الله تعالى امرنا بالصلاه والتسليم على نبيه العال، وقال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد امام الابرار وصباب الكفار وشفيع الامه الى الجبار. وارض اللهم عن ساداتنا ابي بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن ابي طالب رضي الله عنه، وعن الصحابه والتابعين، وارض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، واذل الشرك والكفره والمشركين، ودمر اعداء الدين، وانصرنا على القوم الكافرين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار فانها بئس الدار.
وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون. استغفر الله. الصبح بدا من طلعته والليل دجى من وفراته ہے نور سحر چہرے سے تیرے اور شب کی رونق زلفوں سے اللہ 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 كنز الكرم مولى النعم هادي الأمم لشريعته نعمت کا خزینہ ہے مولا گنجینہ رحمت ہے آقا ہادی ہے تمامی امت کے اور رہنما ہے شریعت کے اللہ 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 سعت الشجر نطق الحجر شق القمر بعشاغته انگلی کے اشارے پیڑ چلے حجاز سے پتھر بول اٹھے اور چاند ہوا ہے دو ٹوکڑے